ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, காஞ்சி சங்கர, காமாட்சி சங்கர, மகா பெரியவா சரணம். நமது வீட்டிற்கு முன்பு இந்த 2 செடிகளை மட்டும் இதை பூந்தொட்டியிலோ அல்லது உங்களது வீட்டிற்கு முன்பு ஏதாவது இடங்கள் இருந்தாலும் பரவாயில்லை, அந்த இடத்திலும் நீங்கள் இந்த 2 செடிகளை வளர்த்து வந்தாலே போதும். உங்களது வீட்டில் தெய்வ நடமாட்டமானது உங்களுக்கே அதனின் அறிகுறிகள் தெரிவதற்கும், உங்களது வீட்டில் பேய் நடமாட்டமோ அல்லது தரித்திரங்கள், பீடைகள் என எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் இந்த 2 செடிகளை வளர்த்து அதற்கப்புறமாக உங்களது வீட்டு பூஜை அறையில் இந்த செடிகளை வைத்தே நீங்கள் பூஜை செய்து வர வேண்டுமாம். இப்படி நாம் செய்து வருவதனால் பெருமான் இருக்கிறார் அல்லவா, பெருமாளின் ஆசி நமக்கு முக்கியமாக கிடைத்து விடுமாம். அதற்கப்புறமாக நமது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே ஒரு வழியானது பிறக்கும் என்பது போல காஞ்சி மகான் மகா பெரியவா அவர்கள் அவரது பக்தரிடம் கூறியிருக்கிறார். அவரது பக்தர்கள் ஒருவர், எனக்கு பிரச்சனைக்கு மேல் பிரச்சனையானது வந்து கொண்டே இருக்கிறது பெரியவா, எவ்வளவுதான் பிரச்சனையை நானும் சந்திப்பேன், ஏன்னா நானும் ஒரு மனிதன் தானே, எனது குடும்பத்திற்குள் பிரச்சனை வருகிறது, வீட்டில் இருந்தால் கணவன், அதாவது எனக்கும் எனது மனைவிக்கும் ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு சிறு சின்ன விஷயங்களால் வந்து கொண்டே இருக்கிறது. அதற்கப்புறமாக வேலை செய்கின்ற இடத்திலும் எனக்கு மேலே இருக்கிற அதிகாரிகள் ஏதாவது குறைகளை சொல்லி கொண்டே இருக்கிறார்கள் பெரியவா, என்னால் நிம்மதியாகவே வாழ்க்கையில் இருக்க முடியவில்லை, நீங்கள் தான் இதற்கு ஏதாவது ஒரு பரிகாரத்தை கூற வேண்டும் என்பது போல காஞ்சி மகான் பெரியவாவிடம் பக்தர் ஒருவர் இதே போன்று கேட்டிருக்கிறார். அதற்கு பெரியவா அவர்கள், நீ அதாவது பெருமாளின் ஆசி உனது வீட்டில் இருக்க வேண்டும், அது மட்டுமல்லாமல் உனது வீட்டில் ஏதாவது பீடைகளும் தரித்திரங்களும் இருந்தால் மட்டுமே குடும்பத்திற்குள் சண்டை, அதாவது எதற்கெடுத்தாலும் சண்டை சச்சரவுகளும் பேச்சு வழக்குகளும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது என்றால் உனது வீட்டில் பீடைகள் ஏதாவது இருப்பதற்கான அறிகுறிகளாக இருக்கும் என்பது போல அவர் கூறிவிட்டு, நீ இந்த 2 செடிகளை மட்டும் உனது வீட்டில் நட்டி வளர்த்துவா, இதனை போன்று வளர்த்து அதனை வைத்து நீ அர்ச்சனையும் செய்து வருவதனால் உனது வீட்டில் இருக்கக்கூடிய முக்காவாசி பிரச்சனைகள் தீர்ந்து விடுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது என்பது போல காஞ்சி மகான் கூறியிருக்கிறார். அது என்ன செடிகள் என்று காண்பதற்கு முன்பாக காஞ்சி மகான் அருளிய அனைத்து விதமான செய்திகளும் அவரை பற்றிய மகிமையிலும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். ஜெய் ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. அதாவது அந்த 2 செடிகள் என்னென்ன செடிகள் என்று முதலாவதாக பார்த்து விடுவோம். இதை நீங்கள் பூந்தொட்டியிலும் வளர்த்து வரலாம், இல்லை என்றால் உங்களது வீட்டிற்கு முன்பு காலி இடங்கள் இருந்தால் அங்கும் கூட நீங்கள் வளர்த்து வரலாம். அதாவது சிட்டியில் இருப்பவர்கள் பூந்தொட்டியில் வளர்த்து வந்தால் மட்டுமே அவர்களுக்கு இது ஒரு உறுதுணையாக இருக்கும். அதாவது துளசி இருக்கிறது அல்லவா, இந்த துளசி செடியைத்தான் நாம் நமது வீட்டிற்கு முன்பு வளர்த்து வர வேண்டுமாம். அதனுடன் ஒரே பூந்தொட்டியாக இருந்தால் மிகவும் நல்லது. அந்த ஒரே பூந்தொட்டியில் இந்த 2 செடிகளை நீங்கள் வளர்த்து வர வேண்டுமாம். அதற்கப்புறமாக வசம்பு இருக்கிறது அல்லவா, வசம்பு செடி எங்காவது அதாவது கிடைக்கிறது மிகவும் அரிய, அதாவது அது கிடைக்கவே கிடைக்காது. அப்படி உங்களுக்கு தெரிந்த யாராவது அதனை வைத்திருந்தார்கள் என்றால் அதனையும் நீங்கள் நட்டி வையுங்கள். அப்படி அது கிடைக்கவில்லை என்றால் வேம்பு, நெல்லி போன்ற ஏதாவது ஒரு மரத்தையும் இந்த துளசியுடன் சேர்த்து நீங்கள் அந்த பூந்தொட்டியில் நட்டி வையுங்கள். அப்படி வைத்துவிட்டு அந்த துளசியை சனிக்கிழமை வாரம் சனிக்கிழமைகளில் நீங்கள் பூஜை அறையில் வைத்து பெருமாளுக்கு அந்த துளசியை வைத்து பூஜை செய்ய வேண்டும். அதற்கப்புறமாக நீங்கள் குளிக்கின்ற தண்ணீரிலும் இந்த துளசியை சேர்த்து கொண்டு குளித்து வர வேண்டும். அப்படி நாம் குளித்து வருவதனால் நமக்கு இருக்கக்கூடிய நோய் நொடிகள் தீர்வதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதாம். ஏனென்று பார்த்தோம் என்றால் இந்த துளசியானது பெருமாளுக்குரிய ஒரு பொருளாகும். இந்த துளசியை நாம் நமது வீட்டிலே வளர்ப்பதனால் அந்த துளசிக்கான ஒரு பலனானது நோய்களை எதிர்க்கக்கூடியது. எனவே நமது வீட்டில் இருக்கக்கூடிய நோய் கிருமிகளை எதிர்க்கும். அது மட்டுமல்லாமல் பெருமாளுக்குரிய பொருளை நாம் வீட்டில் வளர்ப்பதனால் நமது வீட்டில் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் இல்லாமல் இருப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த ஒரு செயலை மட்டும் நீங்கள் செய்து வாருங்கள், பிரச்சனைகள் அதிகப்படியான வாய்ப்புகள். காமாட்சி சங்கர, மகா பெரியவா சரணம். நமது வீட்டிற்கு முன்பு இந்த 2 செடிகளை மட்டும் இதை பூந்தொட்டியிலோ அல்லது உங்களது வீட்டிற்கு முன்பு ஏதாவது இடங்கள் இருந்தாலும் பரவாயில்லை, அந்த இடத்திலும் நீங்கள் இந்த 2 செடிகளை வளர்த்து வந்தாலே போதும். உங்களது வீட்டில் தெய்வ நடமாட்டமானது உங்களுக்கே அதனின் அறிகுறிகள் தெரிவதற்கும், உங்களது வீட்டில் பேய் நடமாட்டமோ அல்லது தரித்திரங்கள், பீடைகள் என எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் இந்த 2 செடிகளை வளர்த்து அதற்கப்புறமாக உங்களது வீட்டு பூஜை அறையில் இந்த செடிகளை வைத்தே நீங்கள் பூஜை செய்து வர வேண்டுமாம். இப்படி நாம் செய்து வருவதனால் பெருமான் இருக்கிறார் அல்லவா, பெருமாளின் ஆசி நமக்கு முக்கியமாக கிடைத்து விடுமாம். அதற்கப்புறமாக நமது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே ஒரு
வழியானது பிறக்கும் என்பது போல காஞ்சி மகான் மகா பெரியவா அவர்கள் அவரது பக்தரிடம் கூறியிருக்கிறார். அவரது பக்தர்கள் ஒருவர், எனக்கு பிரச்சனைக்கு மேல் பிரச்சனையானது வந்து கொண்டே இருக்கிறது பெரியவா, எவ்வளவுதான் பிரச்சனையை நானும் சந்திப்பேன், ஏன்னா நானும் ஒரு மனிதன் தானே, எனது குடும்பத்திற்குள் பிரச்சனை வருகிறது, வீட்டில் இருந்தால் கணவன், அதாவது எனக்கும் எனது மனைவிக்கும் ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு சிறு சின்ன விஷயங்களால் வந்து கொண்டே இருக்கிறது. அதற்கப்புறமாக வேலை செய்கின்ற இடத்திலும் எனக்கு மேலே இருக்கிற அதிகாரிகள் ஏதாவது குறைகளை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள் பெரியவா, என்னால் நிம்மதியாகவே வாழ்க்கையில் இருக்க முடியவில்லை, நீங்கள் தான் இதற்கு ஏதாவது ஒரு பரிகாரத்தை கூற வேண்டும் என்பது போல காஞ்சி மகான் பெரியவாவிடம் பக்தர் ஒருவர் இதே போன்று கேட்டிருக்கிறார். அதற்கு பெரியவா அவர்கள், நீ அதாவது பெருமாளின் ஆசி உனது வீட்டில் இருக்க வேண்டும், அது மட்டுமல்லாமல் உனது வீட்டில் ஏதாவது பீடைகளும் தரித்திரங்களும் இருந்தால் மட்டுமே குடும்பத்திற்குள் சண்டை, அதாவது எதற்கெடுத்தாலும் சண்டை சச்சரவுகளும் பேச்சு வழக்குகளும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது என்றால் உனது வீட்டில் பீடைகள் ஏதாவது இருப்பதற்கான அறிகுறிகளாக இருக்கும் என்பது போல அவர் கூறிவிட்டு, நீ இந்த 2 செடிகளை மட்டும் உனது வீட்டில் நட்டி வளர்த்துவா, இதனை போன்று வளர்த்து அதனை வைத்து நீ அர்ச்சனையும் செய்து வருவதனால் உனது வீட்டில் இருக்கக்கூடிய முக்காவாசி பிரச்சனைகள் தீர்ந்து விடுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது என்பது போல காஞ்சி மகான் கூறியிருக்கிறார். அது என்ன செடிகள் என்று காண்பதற்கு முன்பாக காஞ்சி மகான் அருளிய அனைத்து விதமான செய்திகளும் அவரை பற்றிய மகிமையிலும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. அதாவது அந்த 2 செடிகள் என்னென்ன செடிகள் என்று முதலாவதாக பார்த்து விடுவோம். இதை நீங்கள் பூந்தொட்டியிலும் வளர்த்து வரலாம், இல்லை என்றால் உங்களது வீட்டிற்கு முன்பு காலி இடங்கள் இருந்தால் அங்கும் கூட நீங்கள் வளர்த்து வரலாம். அதாவது சிட்டியில் இருப்பவர்கள் பூந்தொட்டியில் வளர்த்து வந்தால் மட்டுமே அவர்களுக்கு இது ஒரு உறுதுணையாக இருக்கும். அதாவது துளசி இருக்கிறது அல்லவா, இந்த துளசி செடியைத்தான் நாம் நமது வீட்டிற்கு முன்பு வளர்த்து வர வேண்டுமாம். அதனுடன் ஒரே பூந்தொட்டியாக இருந்தால் மிகவும் நல்லது. அந்த ஒரே பூந்தொட்டியில் இந்த 2 செடிகளை நீங்கள் வளர்த்து வர வேண்டுமாம். அதற்கப்புறமாக வசம்பு இருக்கிறது அல்லவா, வசம்பு செடி எங்காவது அதாவது கிடைக்கிறது மிகவும் அரிய, அதாவது அது கிடைக்கவே கிடைக்காது. அப்படி உங்களுக்கு தெரிந்த யாராவது அதனை வைத்திருந்தார்கள் என்றால் அதனையும் நீங்கள் நட்டி வையுங்கள். அப்படி அது கிடைக்கவில்லை என்றால் வேம்பு, நெல்லி போன்ற ஏதாவது ஒரு மரத்தையும் இந்த துளசியுடன் சேர்த்து நீங்கள் அந்த பூந்தொட்டியில் நட்டி வையுங்கள். அப்படி வைத்துவிட்டு அந்த துளசியை சனிக்கிழமை, வாரம் வாரம் சனிக்கிழமைகளில் நீங்கள் பூஜை அறையில் வைத்து பெருமாளுக்கு அந்த துளசியை வைத்து பூஜை செய்ய வேண்டும். அதற்கப்புறமாக நீங்கள் குளிக்கின்ற தண்ணீரிலும் இந்த துளசியை சேர்த்து கொண்டு குளித்து வர வேண்டும். அப்படி நாம் குளித்து வருவதனால் நமக்கு இருக்கக்கூடிய நோய் நொடிகள் தீர்வதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதாம். ஏனென்று பார்த்தோம் என்றால் இந்த துளசியானது பெருமாளுக்குரிய ஒரு பொருளாகும். இந்த துளசியை நாம் நமது வீட்டிலே வளர்ப்பதனால் அந்த துளசிக்கான ஒரு பலனானது நோய்களை எதிர்க்கக்கூடியது. எனவே நமது வீட்டில் இருக்கக்கூடிய நோய் கிருமிகளை எதிர்க்கும். அது மட்டுமல்லாமல் பெருமாளுக்குரிய பொருளை நாம் வீட்டில் வளர்ப்பதனால் நமது வீட்டில் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் இல்லாமல் இருப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த ஒரு செயலை மட்டும் நீங்கள் செய்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதற்கு அதிகப்படியான வாய்ப்பு. காமாட்சி சங்கர மகா பெரியவா சரணம். நமது வீட்டிற்கு முன்பு இந்த 2 செடிகளை மட்டும் இதை பூந்தொட்டியிலோ அல்லது உங்களது வீட்டிற்கு முன்பு ஏதாவது இடங்கள் இருந்தாலும் பரவாயில்லை, அந்த இடத்திலும் நீங்கள் இந்த 2 செடிகளை வளர்த்து வந்தாலே போதும். உங்களது வீட்டில் தெய்வ நடமாட்டமானது உங்களுக்கே அதனின் அறிகுறிகள் தெரிவதற்கும், உங்களது வீட்டில் பேய் நடமாட்டமோ அல்லது தரித்திரங்கள், பீடைகள் என எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் இந்த 2 செடிகளை வளர்த்து அதற்கப்புறமாக உங்களது வீட்டு பூஜை அறையில் இந்த செடிகளை வைத்தே நீங்கள் பூஜை செய்து வர வேண்டுமாம். இப்படி நாம் செய்து வருவதனால் பெரும்